ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி பல்சர் 220F பைக் வாங்கினேன். சரி, சும்மா ஃப்ரெண்ட்லியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், சில விஷயம்லாம் ஷேர் பண்ணலாம். எதனால் அந்த பைக் வாங்கினேன், நான் அதுக்கு முன்னாடி எந்தெந்த பைக்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான். ஒரு 4 பைக் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். MT-15, R15 ரெண்டுமே என் ஒய்ஃப் வந்து வேண்டான்ட்டாங்க, ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்ட்டு. மூணாவதாக பார்க்கும்போது ஹோண்டாவில் NX200 பார்த்தேன். ஏன்னா ஹோண்டா இன்ஜின் நல்லா ரிலேபிளாக சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோண்டாவில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னா, 220 கம்பேர் பண்ணும்போது அது வந்து பவர் கம்மி. 220 ஆஃப் ரோட்லாம் சூப்பராக பண்ணும், ஆஃப் ரோடும் நல்லா பண்ணும், ஹில் ஸ்டேஷனும் நல்லா பண்ணும். அது ஓவரால் சொல்லணுன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பைக்குங்க. ஃபேமிலிக்கும் செட் ஆகும், காலேஜ் பசங்களுக்கும் செட் ஆகும். நீங்கள் லாங் ரைடு எதனா போகணுன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆஃப் ரைட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நிறைய யூடியூபர் வீடியோலாம் நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப் ரைடுக்கும் சரி, ஹில் ஸ்டேஷனுக்கும் சரி, அதெல்லாம் நிறைய கிராஸ் செக் பண்ணி தான் நான் 220F எடுத்தேன். ஹார்னெட்டில் NX200 என்ன பிரச்சனைனா, ஹில் ஸ்டேஷன் நிறைய முக்குது அப்படின்லாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆஃப் ரோடிங்கும் அந்தளவுக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ஜின் நல்லா ரிலேபிளாக சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு ஓவரால் பட்டதில் 220F தான் பெஸ்ட்டாக பட்டுது. ஏன்னா எல்லாத்துக்குமே அது செட் ஆகுது. மைலேஜும் 50 தருதுன்னாங்க. நான் 1000 பெட்ரோல் போட்டிருக்கேன். 1000 பெட்ரோல் போட்டதில் இப்போ வரைக்கும் நான் மிஞ்சி போனால் ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். நான் எப்போ பைக் எடுத்தாலும் சரி, 1000 கம்மி நான் பெட்ரோலே போட மாட்டேன். ஏன்னா தான் நல்லா மைலேஜ் கொடுக்குன்ட்டு. பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. கூடிய சீக்கிரம் நான் மைலேஜ் டெஸ்ட்டு வீடியோவும் நான் போடுறேன். அதே மாதிரி அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் ஓட்டுறதுக்கு தரமாக இருக்குங்க. ஏன்னா இதோட சீட்டிங் கம்ஃபர்ட்டும் சரி, ஹேண்ட்லிங்கும் சரி, சிட்டியில் சும்மா வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். 220 வச்சுருக்கவங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு தெரியும் 220யோட ஹேண்ட்லிங் எப்படி அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அண்டர் 2 lakh பட்ஜெட்டில் பெட்ரோல் டேங்க் இதில் தான் வந்து பெரிய பெட்ரோல் டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 15 லிட்டருங்க. நீங்கள் MT எடுத்துக்கிட்டாலும் சரி, R15 எடுத்துக்கிட்டாலும் சரி, வெறும் 10 லிட்டரு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஹோண்டா NX200 வந்து 13 லிட்டர் தராங்க. ஆனால் இதில் வந்து 15 லிட்ரு. ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரியே போயிட்டு வந்துடலாம். ஃபைனலாக இவன் தான் நான் எடுத்த புது பைக்கு எடுத்து இன்னும் ஒரு வாரம் இருக்கும். எனக்கு இந்த சினிமேட்டிக் வீடியோலாம் நல்லா எடுத்து நல்லா போஸ்ட் பண்ணலாம் வராதுங்க. அதே மாதிரி பழைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செமி டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. RPM மீட்டரும் டிஜிட்டல் மீட்டரும் சேர்ந்த மாதிரி. BS7 பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல். நிறைய பேர் இது பிடிக்கலான்றாங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வச்சுருக்க அதே வண்டி தான் என் ஃப்ரெண்டும் வச்சுருக்கான். அதில் நான் ஹைவேஸ் எல்லாம் போயிருக்கேன். இன்ஜின் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே ஆகலைங்க. 100லாம் அசால்ட்டாக ரீச் ஆகுது. ஃபஸ்ட் கியர்லேயே 50 அடிக்கிறான், செகண்ட் கியரில் 73 தேர்ட் கியர்லேயே அவன் 100 வந்துடுறான். டாப் எண்டெல்லாம் அழகாக 140லாம் போயிடுறான். ஆனால் நம்ம அவ்வளோ போகிறது இல்லைன்னு வைங்களேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஹைவேஸில் ஒரு 100ல் மெயின்டைன் பண்ணோம். 100லாம் அழகாக போகலாங்க, வைப்ரேஷனே இல்லாமல் சூப்பராக போகுது. 220 BS3 யூஸ் பண்ணிட்டு நீங்கள் BS7 யூஸ் பண்ணி பாருங்கள். பழைய வண்டி பவர் ஜாஸ்தி, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு மாதிரி கரகரன்னு ரொம்ப ஒரு மாதிரி ராவாக இருக்கும். BS7 பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவு நல்ல இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. அதை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல வரல, பழைய இன்ஜினை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். காசு கொடுத்து வாங்கிட்டேன், புது வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். சில விஷயம் நான் தெரிஞ்சு தான் எடுத்தேன், இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அது என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு வண்டியிலையும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதில் நான் நெகட்டிவாக பார்க்குறது இந்த வண்டியில் இருக்க சிசர் கீர். நான் இதுக்கு முன்னாடி பல்சர் 150 வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட 8 வருஷம் வச்சுருந்தேன். வண்டி கிட்டத்தட்ட 1,17,000 கிலோமீட்டர் ஓடிச்சு, நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த வண்டியோட இது மட்டும் வைப்ரேஷன் மட்டும் இது பண்ணவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிசர் கீர்னு ஒன்று இருக்குவாங்க, அது மாற்றிட்டா நல்லா சூப்பராக இருக்கும், வைப்ரேஷனே தெரியாது. ஆனால் அது அப்பப்போ போயிடும். ரெண்டு மாதம் ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான், அதுவும் இதுவாயிரும், மறுபடியும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் என் வண்டியில் நான் சிசர் கீர் மாற்றினதான் எனக்கு தெரியல. அப்படியே 8 வருஷம் ஓட்டிட்டேன் அந்த வைப்ரேஷன். அது பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி இன்ஜின் வந்து சலசலத்துறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாலாம் எதுவும் தெரியல. நான் 8 வருஷம் ஓட்டிட்டேன். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1,17,000 ஓட்டிட்டேன். எனக்கு பெருசாக சலசலத்தாமையெல்லாம் தரல. என்னை கேட்டால் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. இன்ஜின் ஆயில் மட்டும் கரெக்டாக நம்ம மாற்றிட்டு ப்ராப்பராக வண்டிக்குன்னு பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே வண்டி நல்லா லைஃப் வரும். பஜாஜ் இன்ஜின் வேலைக்கு ஆகாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது.
இந்த வண்டியில் இன்னொரு பெரிய ட்ராபேக்கப் ஆகிறது பின்னாடி இருக்க பிரேக்கு தான். சென்சார் ரிங்கு குத்துருக்காங்க, ஏபிஎஸ் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் ஒரு கருமமாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் 50ல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 50ல் போகிறீங்க. பின்னாடி பிரேக் மட்டும் நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்குது வண்டி. இப்போ 100% பிரேக்கு பிடிக்குதுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 70%னா பிடிக்கணும்ல. அது வெறும் 40%னா அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சும்மா பேருக்குன்னு குத்துருக்காங்க, அது ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் குத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பல்சரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்ஜின் ஹெட்டில் வந்து ஆயில் லீக் ஆகும். அது இப்போ வராது, புதுசில் கொஞ்சம் நாள் போய் நிறைய கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் வரும். என்னோடய 150ல் அப்படி தான் வந்தது. ஹெட்டில் வந்து ஆயில் லீக்கேஜ் இருந்தது. அது ப்ராப்பராக மேலே இருக்க அந்த ஹெட்டை பிரிச்சுட்டு பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணாலே அது சரியாயிடும். ஆனால் அப்படி ப்ராப்பராக பண்ணலன்னா அது மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ப்ராப்பராக பண்ணிட்டா சரியாயிடும். அது அவ்வளோதாங்க. இந்த வண்டியில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேஜராக ஒரு 2 விஷயம். பின்னாடி பிரேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். வண்டியோட வைப்ரேஷன், அது சிசர் கீர் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். அது இப்போ மேபி BS7ல் கொஞ்சம் இன்ஜினை வந்து ஸ்மூத் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நான் வெறும் 60 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அது கொஞ்சம் லாங் டேர்மாக ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேரிங் வைப்ரேஷன் வரும், ஆனால் ஃபேரிங் வைப்ரேஷனுக்கு சொல்யூஷன் இருக்குன்றாங்க. புதுப்பேட்டைக்கு போனால் இந்த டபுள் டேப் மாதிரி உள்ள ஃப்ரண்ட்டு தூமில் வந்து அடிச்சு தருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் இருக்காது அப்படின்னு நிறைய வீடியோ போடுறாங்க. நானும் என் வண்டிக்கு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டினா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைனஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ்ஸு நிறையவே இருந்தது. மெயினாக ஃபேமிலி மேனுக்கும் சரி, காலேஜ் பசங்களுக்கும் சரி ரொம்ப கன்வீனியன்ட்டான பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு பல்சர் 150 வச்சுருந்தேன். அதுவே வந்து பசங்களாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க, வேணாம் எடுக்காத, வேறு எதனா வண்டி வாங்கிக்கோ, பல்சர் இன்ஜின்லாம் கொஞ்ச நாள் போச்சுன்னா சலத்துரும் அப்படி இப்படின்னாங்க. 8 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வண்டி சும்மா கல்லுமாய் இருக்குது. கார்பரேட்டர் இன்ஜினு சூப்பராக இருக்கும். என் வண்டியில் நான் ஹில்ஸ் ரைடு கூட போயிருக்கேன். இத்தனையும் என் ஒய்ஃபை வச்சுட்டு. என் ஒய்ஃப் கொஞ்சம் அந்த டைமில் நல்லா ஃபேட்டாக இருந்தாங்க. அப்படியும் நாங்கள் நல்லா நெட்டாக இருக்க ஹில்ஸ் எல்லாம் ஏறி இருக்கோம். என்னை கேட்டால் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறத பொறுத்து தாங்க இருக்குது. எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான், அது நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணுறோன்னு தான் இருக்குது. ஃபைனலாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ஷோரூமில் புது வண்டி எடுக்கிறோன்னா தயவு செஞ்சு இஎம்ஐயில் மட்டும் பைக் எடுத்துடாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசில் தேவையில்லாமல் பேங்க்காரங்களுக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி ஆகுது. வேணால் நம்ம பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போட்டு கூட எடுத்துக்கலாம். பொறுமையாக காசு சேர்த்து வச்சு நெட் கேஷ் கட்டி கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை குறைப்பெல்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதே 220F பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்போ எவ்வளோ சொன்னாங்கன்னா 1,87,000 சொன்னாங்க. இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் 160 தான். ஸோ அதுதான் இந்த டைம் இப்போ வர நியூ இயர்லாம் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் கொட்டேஷன் கேட்குறீங்கன்னா சில விஷயம்லாம் நல்லா பாருங்கள். ஏன்னா வண்டியோட ரேட்டு இவ்வளோன்னு சொல்லிருவாங்க, ஆர்டிஓவும் இவ்வளோ, இன்சூரன்ஸு இவ்வளோன்னு சொல்லிருவாங்க. கடைசியாக அதர் சார்ஜஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. அது ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் வண்டி இது பண்ணுறோம், அங்கங்கே கமிஷன் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சும்மா கதை கட்டுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. சும்மா இது வந்து நம்மகிட்ட காசை பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு 220F எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹோண்டாவில் NX200 தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அதில் என்னென்னா, சேல்ஸ்மேனுக்கும் எனக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு. அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ட்டு. அவரும் பேசினார். நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போயோ ஆர்டர் போட்டாங்க, எப்போயோ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி புது வண்டி வாங்க வரவங்ககிட்ட வந்து வண்டி ரேட்டை தவிர அடிஷ்னலாக எந்த சார்ஜஸும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் அடிஷ்னலாக 4000 சில்லரை போட்டிருக்கீங்க, நான் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க வண்டி இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி வருது, கண்டெய்னர்லாம் நிறைய லோடு இறக்கும்போது வெளியில் அங்கங்கே கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க.
அதுக்கும் அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம்? இல்லை அவங்க கமிஷன் வாங்கலைன்னா நாங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்குற அவசியமே இருந்திருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருந்தாப்புல. நான் கடைசி வரைக்கும் கட் அண்ட் ரைட்டாக இருந்தேன். வண்டி ரேட் என்னவோ அதுக்கு ₹1 கம்மியாக நான் தரமாட்டேன். அது வந்து நான் ஷார்ப்பாக குத்துடுறேன், இதுனா இதுதான்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே ₹1 நான் ஜாஸ்தி தரமாட்டேன். இதுக்கு என்னால் ஒத்துக்கவே முடியாது. இல்லைனா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எழுதி கொடுங்க, நான் என்ன பண்ணமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது அவர் கடைசியாக எங்கே வந்தார்னா, சரி ஓகே, நான் 4000 சில்லற சொன்னேன்ல, அதில் ₹2000 மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். அந்த ₹2000க்கும் நான் எப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வண்டிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் நான் ஷோரூம்லேயே பண்ணி கொடுக்குறேன். வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். நான் இங்கேயே அது எல்லாமே இது பண்ணிக்கிறேன். அந்த ₹2000 ஷோரூம்லேயே நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாப்புல. ஆனால் அப்படி இருந்துமே நான் NX200 எடுக்கல. ஏன்னா நான் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு 220F பெஸ்ட்டாக பட்டுது எல்லா விதத்துலேயும். அதனால் நான் எதுவுமே யோசிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக போனேன். தீபாவளி அன்றைக்கி என் ஒய்ஃப் சொன்னாங்க, தீபாவளி அன்றைக்கி எடு நல்ல நாள் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போனேன், நெட் கேஷ் என்னவோ அதை கொடுத்துட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரிலாம் நான் அவர்கிட்ட பெருசாக எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம், நல்ல மைண்ட் செட்லேயே அப்படியே வந்துடணுன்ட்டு வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேளுங்க, இல்லைனா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. எனக்கு பெருசாக இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நான் பெரிய யூடியூபர்லாம் இல்லை. நான் ஏதோ அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஏதோ என் மெமரிஸ்க்காக சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட சில விஷயம்லாம் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் ஷேர் பண்ணேன். ஷோரூமில் நடந்த அனுபவமும் சரி, நான் அண்டர் 2 lakh பட்ஜெட்டில் எந்த வண்டி வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இது பண்ண அந்தளவு சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வண்டி பிடிக்கலாம். எனக்கு 220F பிடிச்சிது கம்பேரிட்டிவ். ஏன்னா ஃபேமிலிக்கும் செட் ஆகணும், எல்லா விஷயத்துக்கும் செட் ஆகணும். அப்படி இருக்கும்போது எனக்கு அது பெட்டராக தோணுச்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே மக்களே, நான் இதோட கட் பண்ணிக்கிறேன்.